ஹல்லேலூயா. எல்லாரும் அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓடு. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓடு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாரே. கண் விழி போலாம் காத்திடுவேன் என்றனரே, கண் விழி போலாம் காத்திடுவேன் என்றனரே. முச்சடி போல பற்றிடுமே, மோசம் மடையாய் நீ முற்றிலுமே. முச்சடி போல பற்றிடுமே, மோசம் மடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் உன்னை நெருக்கிடினும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் உன்னை நெருக்கிடினும். நேசரேத்தம் இன்ப சத்தம் இம்பிடுவான். நேசரே நம்பிக்கையோடு இன்ப சத்தம் இம்பிடுவான். மாயமான இந்த லோகமதில் மாய்ந்தளியும் இம்மாந்தரன்பு. மாயமான இந்த லோகமதில் மாய்ந்தளியும் இம்மாந்தரன்பு. நேற்றும் இன்றென்றும் மாறிடாரே என் நேசரே. நேற்றும் இன்றென்றும் மாறிடாரே என் நேசரே. நேற்றும் இன்றென்றும் மாறிடாரே என் நேசரே. ஆண்டவரே, நாங்களுமே பார்த்து ஓட கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சபையை நீர் போஷிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையை போதிக்கும்படியாக செபிக்கிறோம். உமக்கு முன்பாக நிற்கிற எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 1 அதிகாரம் 23 வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 23 வசனம் சேர்ந்து வாசிப்போம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். நம்முடைய ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சபை உடையவர். ஆமென். ஆண்டவருடைய சபை, கிறிஸ்துவின் சபை எப்படிப்பட்டது? அது ஒரு நிறைவான சபை. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்படுகிறது, திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சபை கிறிஸ்துவினால் நிறைந்துள்ளது. சபை யாரால் நிறைந்துள்ளது? அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய மகிமையினால் சபை நிறைந்துள்ளது. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பத்தக்கவர் ஒருவரே, இயேசு ஒருவரே.
ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவரே நிறைவானவர். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப தக்கவர் அவர் ஒருவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவிதமான குறைவுகள் உள்ளவர்களோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை நிரப்புகிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். நிரப்புகிறவர் நிரப்பும் போது நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். நிரப்புகிறவர் நிரப்பும் போது எல்லா குறைவுகளும் மாறும். பல முயற்சி எடுத்தும் பல போராடியும் நிரப்புகிறவர் நம்மை நிரப்பாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில வறுமைதான். எனவே வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும், நிரப்புகிறவரே எங்களை நிரப்பும், இந்த சபையில இருக்கிற வருகிற எல்லாரையும் நீர் நிரப்பும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கொலோசியர் 1 அதிகாரம் 18-19 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோலிருந்து எழுந்த முதற் பேருமானவர், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அவரிலே குறை என்பதே இல்லை. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடான எந்த குறைவாய் இருந்தாலும் எங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வரும் பொழுது அந்த குறைகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன் செலுத்துங்க. ஆமீன். எல்லா குறைவுகளையும் நம்முடைய ஆண்டவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருக்குள்ளாக சகல விதமான பரிபூர்ணமும் நிரம்பி இருக்கிறது. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் ஏதாயிலும் ஒரு நன்மையினாலே என்னிலே என்ன நன்மை குறைந்து போய் இருக்கிறதோ அந்த நன்மையினாலே என்னை ஆண்டவர் நிரப்புவார் என்று நம்பிக்கையோடு இருக்கும்போது, திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், தெய்வீக சுகமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ரட்சிப்பா இருக்கலாம், அபிஷேகமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல இருக்கிறது. அவரிடத்தில் எல்லா பரிபூரணமும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் சபையிலே தலையாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு சபையிலே தலைவராயிருக்கிறேன். சபை கர்த்தருடையது, இரத்தம் சிந்தி மீட்டது அவர், அவருக்கு சொந்தமானது. அவருக்கு சொந்தமான சபையை இயேசு எடுத்துக்கொள்ளும்படியாக மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். ஆமேன். அப்ப நீங்களும் நானும் யாருக்கு சொந்தமானவங்க? ஏசப்பாவுக்கு சொந்தமானவங்க. ஆமேன். ஏசப்பாவுக்கு சொந்தமானவங்களாக நம்ம இருக்கிறோம். சபையிலே இயேசு தலைவராக இருக்கிறார். ஒரு பரிபூர்ணம் ஒரு சபையில இருக்கணும் அப்படின்னா அந்த சபையில இயேசு தான் தலைவராக இருக்கணும். மற்றபடிதான் ஆண்டவர் நியமிக்கிற மனிதர்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 28 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, இரண்டாவதாக அங்கு யார் தேவன்? இயேசுவுக்கு பின்பு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். கரெக்டா சொல்லி இருக்கு பாத்தீங்களா? ஒன்றாவதுன்னு சொல்லி இருக்கு. அது இயேசு, அதாவது இங்க மனிதர்கள் இல்லை, ஊழியக்காரர்களே. முதலாவது இயேசுதான், இரண்டாவது ஊழியக்காரர்களே, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கு வரங்களையும், பின்பு ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாசைகளையும், இவைகளை ஆண்டவர் ஒரு ஒழுங்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பின்பு ஊழியக்காரர்கள். ஆமேன். ஊழியக்காரர்களிலே எந்த ஊழியக்காரர்கள் முதலாவது இருக்க வேண்டும்? அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு ப்ராப்பரா வைத்திருக்கிறார். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது. ஒரு சபை ஒழுங்கங்கிரயமாக செயல்படும் போது, ஒரு சபை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது, ஒரு சபை ஆண்டவரை கனப்படுத்தும் போது, ஒரு சபை ஆண்டவரை உயர்த்தி வைத்திருக்கும் போது அந்த சபையிலே ஆண்டவர் இருப்பார். அந்த சபை நிறைவான ஒரு சபையா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்க? நம்ம ஆராதிக்கிற அந்த சபை நிறைவான சபை என்று சொல்லுகிறவர்கள், இதை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் இங்கு உயர்ந்திருக்கணும். எல்லாவற்றிலும் அவருடைய ஆளுகையும் அவருடைய அசைவாடுதலும் தான் இங்கு இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஊழியக்காரர்களை எதற்காக ஆண்டவர் சபையில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், சபை கர்த்தருடையது. ஊழியக்காரங்களை கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார்? எபேசியர் 4 அதிகாரம் 12 வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது
பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை பக்தி விருத்திக்காக தான் ஊழியக்காரங்களை வைத்திருக்கிறார். சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், ஆமேன், போதகர்களாகவும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். பாருங்கள், ஆமேன், ஊழியக்காரர்கள் கடவுள் அல்ல. ஆமேன், ஆமேன், ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சபை கொடுக்க வேண்டும். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவர் தான் மகிமைப்படணும். நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் முதல்ல யார் இருக்க வேண்டியது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த சபையை குறித்து பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எபிரேயர் 10:25 படித்து பார்க்கும்போது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இந்த வசனம் சபை கூடி வருதலை சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? விட்டு விடாமல் நாமும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்படியானால் சபை கூடுதல் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சபையிலே பல கூடுகைகள் இருக்கிறது. பெண்கள் கூடுகை, உபவாச கூடுகைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். பல கூடுகைகள் இருக்கிறது. பிரதானமாக ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் சபை கூடிட்டு என்று அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம அதிகமா பார்க்கிறோம். சபை கூடி வருதல் அதுதான் விசேஷமாக சபை பிரதானமாக கூடி வருகிறது வாரத்தின் முதல் நாளிலே. இது ஒரு உயிர்த்தெழுதல் நாளிலே சபை கூடி வருவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவத்தை ஆமென் குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள், நீங்க நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கலாம், நல்லா படித்து இருக்கலாம், நல்ல வேலை உங்களுக்கு இருக்கலாம், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு நாள் வரும், ஒரு நாள் போயிடும். ஆமென். எதுவும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமா இருக்காது. ஆனா அதே நேரத்துல நம்மை நிரப்புகிறவர், எந்த குறைவா இருந்தாலும் நம்மை நிரப்புகிறவர் யார்? ஒருவர் தான், ஏசப்பா ஒருத்தர் தான். இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வரணும். சபையில வரும்போது நமக்கு என்ன நம்பிக்கை வரணும்னா, ஆண்டவர் என்னை என்ன பண்ணுகிறார்? நிரப்புகிறவர். இயேசு நிரப்புகிறவர் என்று அறிந்தவர்கள் மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனையில் எப்படி வந்துருவாங்க? ஆமென். இயேசு நிரப்புகிறவர்கள், இயேசுதான் என்னை நிரப்புகிறவர் என்ற அறிவில்லாதவர்கள் வாக்குத்தத்த ஆராதனைக்கு என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க. இரண்டாவதாக, இயேசுதான் என்னை நிரப்புகிறவர் என்ற அறிவுள்ளவர்கள் எங்க போனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துருவாங்க. ஆனால் இயேசு என்னை நிரப்புகிறவர் என்ற அந்த அறிவில்லாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன பண்ணிடுவாங்க? சூழ்நிலையிலே சிலர் விலகினப்பட்டு வராமல் இருப்பது அது பெரிய காரியம் அல்ல. அதை ஆண்டவர் அறிகிறார். அது சூழ்நிலை அவருக்கு தெரியும். ஆமென். ஆனால் நாமவே சூழ்நிலை இருந்தும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருக்கிறோம் என்றால் நமக்கு என்ன நம்பிக்கை இல்லை? ஆண்டவர் என்னை நிரப்புகிறார் என்ற நம்பிக்கை இல்லை. ஆமென். எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு காரியங்கள் இருக்கிறது, நான் எப்படியும் பிழைத்துக் கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை. நம்முடைய ஆண்டவர் வசனம் சொல்லும், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஆமென். அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 92:13 சொல்லப்படும், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என் வாழ்க்கையில உலக பிரகாரமான செழிப்பை மட்டும் சொல்லல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் செழித்து இருக்கணும்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஆண்டவரே, நான் செழித்து இருக்கணும்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி. சிலருக்கு கரம் உயரல்ல. விரும்புகிறீங்களா? விரும்புகிறீங்களா? விரும்பினா நல்ல கையை உயர்த்திருங்க. ஆமென். பிரகாரங்களில் என்ன சொல்ல? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஒரு செடியை நம்ம நாட்டி அதற்கு பின்பு ரெகுலரா தண்ணி ஊத்திட்டு வந்தா அது என்ன ஆகும்? அது செழிப்பா இருக்கும். அப்படித்தானே? அப்படித்தானே? ஒரு செடியை டெய்லி அதை பிடுங்கி 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 பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதுல வேறு விடுமா? அது நல்ல செழிப்பா இருக்குமா? அப்ப ஸ்ட்ராங்கா நீங்க நாட்டப்படணும். சபையில எப்படி நாட்டப்படணும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஸ்ட்ராங்கா, ஸ்ட்ராங்கா. எழுதினது பிளாத்து சொன்னார், சபையில என்ன நாட்டப்பட்டது, நாட்டப்பட்டது. சிலர் திட்டினாலும் சொல்லுங்க, சிலர் ஏதாவது பேசினாலும், சிலர் முகத்தை காட்டினாலும், சிலர் துப்பினாலும், உங்களை யாரும் அப்படி துப்பல்ல, நான் சும்மா சொன்னேன். அல்லேலூயா. நான் நாட்டப்பட்டது நாட்டப்பட்டதே.
நான் எதற்காகவும் நான் என்னை பிடுங்கி போட மாட்டேன். சபையிலே நீங்கள் நாட்டப்பட்டு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் செழிப்பாயிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி நீங்கள் நாட்டப்படும் போது உங்க குடும்பம் செழிப்பா இருக்கும். ஒரு குடும்ப தலைவர் சரியாக சபையிலே நாட்டப்பட்டால், சங்கீதம் 128:3 சொல்லப்பட்ட, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரம். பர்க்மன்ஸ் ஃபாதர் அதான் பாடுற, நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன். ஆமேன். தப்பாமல் கனி கொடுக்கிறவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் சபையிலே நாட்டப்படுவார்களே ஆனால் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் ஆமீன் ஓங்கி வளருகிற விருட்சங்களாக, உங்களுடைய குமார்த்திகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை கற்களை போல இருப்பார்கள். அல்லேலூயா. குடும்பம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் எல்லாவற்றிலும் செழித்து வாழ்ந்து தழைத்து, மருத்துவச்சிகளுடைய குடும்பம் செழித்து தழைத்தது போல ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களை ஆண்டவர் செழித்தவங்க செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்க நாட்டப்படணும். உறுதியாக நாட்டப்பட்டு ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய சத்தம் எல்லாம் உறிஞ்சி, ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய சாரத்தை எல்லாம் உறிஞ்சி, நீங்க நல்ல ஒரு கொழுத்த கன்றுகளை போல இருக்கணும். ஆயிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள். அல்லேலூயா. சோத்திரம். நல்ல பலசாலிகளாக கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஏன் சபையிலே நாட்டப்படும் போது நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று பார்க்கும் பொழுது காரணம் என்ன? கர்த்தருடைய சபையிலே தேவ சமூகம் இருக்கிறது. கர்த்தருடைய சபையிலே தேவ சமூகம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல சாலமோன் கட்டின தேவாலயமா இருந்தாலும் சரி, மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அங்குதான் உடன்படிக்கை பெட்டி புதிய ஏற்பாட்டு கால சபைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லும் போது அது தேவ சமூகம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். உடன்படிக்கை பெட்டி என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் தங்குகிற இடம், தேவ சமூகம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே, பழைய உடன்படிக்கை நாட்களிலே இந்த உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் தான் இருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டியை வேற எங்கு மாற்ற முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அன்று கட்டிடமாக ஆலயத்தில் தான் உடன்படிக்கை பெட்டி இருந்தது, அங்குதான் கர்த்தருடைய சமூகம் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே போகும் பொழுது ஆண்டவர் எங்கிருந்து பேசினார்? ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடியதான பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான அந்த பெட்டியில இருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கிருபாசனத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? பேசுகிறார். அங்க ஆண்டவர் அங்கதான் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கை நாட்களிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு எங்கெல்லாம் பிதாவை தொழுது கொள்கிறோமோ அங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி வருகிறது. யோவான் 4:1 சமாரிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவை ஸ்திரீயே, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆனா ஊற்றப்பட்ட பின்பு பாருங்கள், ஜனங்கள் கூடி 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 வீடுகள் தோறும் அவர்கள் கூடி ஜபித்தார்கள். ஆமென். எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் தேவ சமூகம் இருக்கிறது. எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அல்லேலூயா. எனவே விசேஷமாக சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கூடி வரும் பொழுது இங்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்ப நம்ம நம்பிக்கை வேணும். உங்க வீட்டுல நீங்க 3 பேர் கூடி ஜபிக்கலாம். அப்பொழுது அங்கே என்ன வருகிறது? தேவ பிரசன்னத்தை நான் என்ன பண்ணுகிறோம்? உணர்கிறோம். அதான் உடன்படிக்கை பெட்டியின் அனுபவமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த கர்த்தருடைய நாமத்துக்குமே இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டியில என்னெல்லாம் இருந்தது? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 9:3, 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. பொன்னால் செய்த தூப கலசமும் அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? அந்த
பெட்டியிலே 3 பொருட்கள் இருந்தது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது, ஆரோனுடைய தளிர்த்த கோலும் கற்பலைகளும் இருந்தது. ஆமேன். அங்கு பிரமாணங்கள் இருந்தது, வசனங்கள் இருந்தது, சட்டத்திட்டங்கள் இருந்தது. அதுபோலதான் சபையில என்ன இருக்கிறது? வசனங்கள் இருக்கிறது, சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்தது. அல்லேலூயா. இது ஒரு செழிப்பை குறிக்கிறது. சபையிலே வரும்போது ஆண்டவர் ஒரு செழிப்பை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் தருகிறார். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். பொற்பாத்திரம் என்றால் ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. மன்னா என்றால் அன்றைக்கு வேண்டிய வார்த்தையை குறிக்கிறது. இன்றைக்கும் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவர் தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு தருகிறார். நீங்கள் எந்த கூடுகையிலே தேவ சமூகத்தில் கூடினாலும் யாரையாயிலும் கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய மன்னாவை ஆண்டவர் உங்களுக்கு தர ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கை பற்றி நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டாம். கர்த்தர் நல்லவர். அந்த சமூகம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால தான் தாவீது என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, எங்க வீடு எப்பொழுதும் உங்க சமூகத்துக்கு முன்பாக இருக்கணும். 1 சாமுவேல் 7:29 சொல்றாரா, ஆண்டவரே, உம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். உமக்கு முன்பாக இருக்கட்டும். ஆமென். அர்த்தம் என்ன? நம்முடைய குடும்பம், நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைங்க, நம்ம எல்லாரும் யாருக்கு சமூகத்தில் இருக்கணும்? அல்லேலூயா. பாதம் ஒன்றே போதும் என்றேன், பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன். பாதம் ஒன்றே போதும் என்றேன், பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன். இன்ப வாக்குகளே எந்தன் போஜனமே, இன்ப வாக்குகளே, பாடுங்க, எந்தன் போஜனமே, என்னை நிரப்பிடுமே தம்மாவியினால், மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே. தேவ சமூகத்தில் வரும்போது எத்தனை நன்மைகள், எத்தனை சாட்சிகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி அப்படிதான் வந்தாங்க. வயிற்று வலி. நான் உபவாச ஜபத்துல சொன்னேன், வயிற்று வலி. ஆனா மருத்துவமனைக்கு போகல. எப்படி ஆயிலும் இன்னைக்கு சண்டே ஆராதனைக்கு போயிட்டு நம்ம மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னோட ஒய்ஃப் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினால அந்த வயிற்று வலி உடனே நின்றுருக்கு. அல்லேலூயா. இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் கூடுக ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இனி பெண்கள் அவங்கள்ட்ட சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்கள், அப்போ ஆராதனை முடிந்து போகிற வரைக்கும் அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த பலகீனம் தீர்ந்ததே, எழுதினதே, இம்மட்டு வா இனிமேலும் வராதே என்று சொன்னதே. ஆமென். ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியே அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளோடு நீங்க வர்றீங்க, பல போராட்டம், சொல்ல முடியாத சில பிரச்சனையோடு சிலர் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடமையான ஆராதனையா மாறிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது தேவ சமூகத்தில் நான் போறேன், என்னை ஆண்டவர் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை நிரப்ப போகிறார், ஆண்டவர் என்னை தொட போகிறார், என்னை சுகப்படுத்த போகிறார், என் பலகீனங்களை ஆண்டவர் மாற்ற போகிறார் என்ற நம்பிக்கையோடு தேவ பிள்ளைகள் வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு மருத்துவற்ற போற நம்பிக்கை இன்னைக்கு மக்களுக்கு ஏற்ற இல்ல, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு குணமாக்கினால் மெய்யாகவே குணமாவீர்கள், இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற சுகம் மருந்தினாலும் மாத்திரையினாலும் வருகிறதல்ல, அது ஒரு தெய்வீக சுகமாயிருக்கிறது, அது ஒரு தெய்வீக சுகமாயிருக்கிறது. ஒருவேளை யாராலும் பலகீனத்தோடு இருந்தா இப்பொழுது அந்த பலகீனம் மாறும். இப்பொழுதே நீங்க விசுவாசித்த அந்த தேவ மகிமை நீங்க காப்பீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சொல்றார், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பமா உட்கார்ந்து டிவி பார்க்காதுங்க. குடும்பமா உட்கார்ந்து ஒரு செய்தி பார்க்கறது தவறல்ல. எப்ப பார்த்தாலும் குடும்பமா உட்கார்ந்து சினிமா பார்க்கறீங்களா? யாராலும் குடும்பமா தேவ சமூகத்துல உட்காருங்க. ஆமென். தாவீதுடைய குடும்பம், தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு முன்பாக இருந்தவனிடத்தில் இருந்து என்னுடைய கிருபையை எடுத்தது போல உன்னுடைய சந்ததியை விட்டு என்னுடைய கிருபையை நான் எடுக்கவே மாட்டேன்னு சொன்னார். கிருபையை நீக்கவே மாட்டேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சவுலை விட்டு கிருபையை நீக்கிட்டார். அவருடைய வாழ்க்கை மோசமாய் போய்விட்டது. ஆனால் நம்முடைய ஆண்டவர், காரணம் என்ன? இவன் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, உமக்கு முன்பா நான், என் பிள்ளைங்க, என் மனைவி உமக்கு முன்பா இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல இருக்கணும். உங்க சமூகம் எங்க வீட்டுல இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு முன்பா இருங்க. நீங்க எங்க போனாலும், நீங்க வேலை ஸ்தலத்துல போனாலும், நீங்க அவருக்குள்ளாக, அவருக்கு முன்பாக, அவருடைய சமூகத்துல இருக்கிற அந்த ஃபீலிங், அந்த உணர்வு இருக்கணும். நீங்க வாகனத்துல போகும்போது கர்த்தர் இருக்கிறார், கர்த்தரோடு இருக்கிறனா, எத்தனை பேர் அந்த ஃபீல் பண்ணுவீங்க? கர்த்தரோடு நான் இருக்கிறேன், கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தரோடு இருக்கிறேன். ஆலயத்துக்கு கர்த்தரோடு போறேனா, கர்த்தர் பாதத்தில் இருக்கு, கர்த்தருடைய சமூகத்துல என் குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல உங்க குடும்பம் இருந்தா உங்க குடும்பத்தை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். கர்த்தருடைய சமூகத்துல இல்லாத குடும்பங்களை குறித்து ஒருத்தருக்கு நம்பிக்கை வராது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தெரிந்து கொண்டவனுடைய கோலை நான் துளிர்க்க செய்வேன் என்று சொன்னார். தெரிந்து கொண்டவருடைய கோலை துளிர்க்க செய்வேன் என்று சொன்னார். எபேசியர் 1:4 படித்து பார்க்கும்போது, உலகம் தோற்றத்திற்கு முன்பே ஆண்டவர் நம்மை என்ன பண்ணினாரா? தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்பே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்க எதார்ச்சியா இங்க வரல, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டுதான் இங்க வச்சிருக்கிறார். இந்த பனையூர்ல ஒரு சபை இருக்கும், இந்த பனையூர்ல இப்படி ஒரு ஊழியக்காரங்க இருப்பாங்க, இந்த பனையூர்ல ஒரு கூட்ட மக்கள் இருப்பாங்க, இன்னும் ஏராளமான ஜனங்க வெளியில இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டு இந்த சபையில கொண்டு வருவார். உங்களையும் ஆண்டவர் அப்படிதான் கொண்டு வந்தார். நம்ம நம்பிக்கை ஒண்ணு இருக்கணும். உலக தோற்றத்துக்கும் என்னையா தெரிந்து கொண்டார் அப்படின்னு நினைக்காதுங்க. உங்களை தான் தெரிந்து கொண்டார், உங்களை தான் தெரிந்து கொண்டார், உங்களை தான் தெரிந்து கொண்டார். நான் மோசமான ஆளாச்சே, ஆமா, நம்மளதான் ஆண்டவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தெரிந்து கொண்டவருடைய கோலை ஆண்டவர் துளிர்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். எண்ணாகமம் 17:5 நீங்கள் படித்து பார்க்கும்போது, எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம், துளிர்க்கும் போதும் தெளிந்து கொள்ளுகிறவனுடைய கோலை நான் துளிர்க்க செய்வேன். ஒரு வேளைகளிலே வாழ்க்கை பட்டு போன நிலையிலே, காய்ந்து போற அனுபவத்தோடு, ஒரு வெறுமை, தரித்திரம், குறைவு, அந்த நிலையில நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் glory to Lord, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவர் உங்கள் கோலை துளிர்விட செய்வார். 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, மறுநாள் ஒரு நாள் இரவிலே 12 கோத்திரத்தாருடைய 12 கோலும் எங்கே இருந்தது? தேவ சமூகத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக சாட்சியின் கூடாரத்திலே வைக்கப்பட்டது. மறுநாள் காலையிலே மோசே போய் அங்கே பார்க்கும்போது ஒரு ராத்திரி முழுவதும் இருந்தது. பார்க்கும் பொழுது ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது துளிர்விட்டது, பூ பூத்து, துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது ஒரே ராத்திரியிலே. ஒரு ஆமேன் செலுத்துங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? காய்ஞ்சு போன கோலை ஒரே ராத்திரியிலே துளிர்விட செய்து, ஒரே ராத்திரியிலே ஆமேன் பூ பூக்க செய்து, ஒரே ராத்திரியிலே. இந்த அனிமேஷன்ல தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி தான் தேவ சமூகத்தில் இருந்தது. எத்தனையோ ராத்திரி நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். எத்தனையோ ராத்திரி கண் விழித்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் உங்களை ஆண்டவர் ஒரு நாள் சும்மா விடவே மாட்டார்.
ஒரே ஒரு ராத்திரி தேவ சமூகத்தில் இருந்த ஆரோனின் கோலை என் ஆண்டவர் துளிர்க்க செய்ய கூடுமானால் பல இரவுகள் கண் விழித்து போராடி காத்திருந்து கதறி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஆகிய உங்கள் கோலை கட்டாயம் ஆண்டவர் துளிர்விட செய்வார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாய் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் மேல் இறங்கி வரும். உங்களை செழிப்புள்ளவளாக ஆண்டவர் மாற்ற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமையும் ஒரே ஒரு ராத்திரி கண் விழிக்கும்படியாக தேவ சமூகத்தில் வாங்க. இந்த ராத்திரி ஒரே ஒரு ராத்திரி நீங்க வாங்க, உங்களை துளிர்விட செய்வார். ஆமா, உங்களை பூ பூக்க செய்வார். ஒரு லீலி புஷ்பத்தை போல உங்களை மலர செய்வார். சந்தன மரத்தை போல வாசனை வீசுகிற திரவியமாய் உங்களை மாற்றுவார். இன்றைக்கு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு நிலையில இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல உள்ளவங்க கூட உங்களை பேசுறவங்க இப்ப பேசாம இருக்கலாம். ஆனா நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்க சத்துருக்கள் உங்களோடு சமாதானமாகும்படி ஆண்டவர் உங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய பிளஸிங் நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை மேன்மை அடைய செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பட்டு போன அனுபவம் வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், குடும்ப உறவா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுல விரிசல் இருக்கலாம், பட்டு போய் இருக்கலாம், ஒரு சந்தோஷமே இல்லையா, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, தூங்கின தூக்கம் வர மாட்டேங்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாம இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க குடும்பத்தை துளிர்விட செய்வார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் செழிக்க செய்ய ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த தேவ சமூகம் உங்களை சும்மா விடாது, அவர் ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவதாக, இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது பரிசுத்தமானது. நான் சொல்லி முடிச்சுறேன். பரிசுத்தமானது. ஏழை நாட்களிலே இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போய்விட்டது. பெலிஸ்தியர்கள் அதை பிடித்து விட்டார்கள். பெட்டியை யுத்த ஸ்தலத்தில் கொண்டு வரும்போது, பெட்டி கொண்டு வந்த போது அங்கு ஆர்ப்பரிப்பு பயங்கரமா இருந்தது. ஆனால் பெலிஸ்தியர்கள் அதை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். பாருங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது புறஜாதியர் இடத்துல போயிட்டு, யூதர் இடத்துல இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி இப்ப எங்க போயிட்டு? புறஜாதியார் இடத்துல போயிட்டு. நாமும் புறஜாதியார் தான், நம்ம யூதர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கும் அந்த சமூகம் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆனால் அந்த பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியா இருந்தபடினாலே அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் கொண்டு போனாங்களோ அங்கெல்லாம் அந்த ஜனங்களுக்கு மூல வியாதியை ஆண்டவர் அனுமதித்தார். அங்கு பயங்கர சங்காரம் வந்தது, பல மரண ஓலங்கள் வந்தது. ஏனென்றால் இவர் பரிசுத்தமான தெய்வம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எல்லா தேவர்களிலும் பரிசுத்தமான தெய்வம். நம்முடைய தெய்வத்துடைய நாம் ஆராதிக்கிற தெய்வத்துடைய தனித்தன்மை என்ன? அவர் பரிசுத்தமானவர். அப்ப தேவ பிள்ளையுடைய தனித்தன்மை என்ன? பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம். பிடிபட்டு போய்விட்டது. எங்கெல்லாம் பெட்டி சென்றது அங்கெல்லாம் சங்காரம் வந்தது. கடைசியாக அந்த புறஜாதியார் எங்கே கொண்டு வைத்தார்கள் என்று பார்க்கும்போது 1 சாமுவேல் 7:1-2 அபினதாவின் வீட்டிலே அந்த பெட்டியை கொண்டு வைத்தார்கள். தாவீது ராஜாவாக மாறுகிறான். அதற்கு முன்பு சவுல் ராஜாவாக இருந்தார். அந்த நாட்களில் பெட்டி அவங்க தேடல. ஆனா அர்த்தம் என்ன அப்படின்னா, பெட்டியை தேடலைன்னா பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கும் நிறைய பேர் பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உலகத்துல எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியதான முக்கியத்துவத்தை விட அதிகமா ஆண்டவருக்கு கொடுக்கணும். பாருங்கள், முக்கியத்துவத்தை கொடுக்காத, தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காத, தேவனுடைய பெட்டியை, இழந்து போன பெட்டியை தேடாத சவுனுடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம் எல்லாம் அழிந்து போனது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனுடைய பெட்டியை தேடுகிற தாவீதுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தது. அப்படியே சன்னதி ஆசீர்வாதமா இருந்தது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற நபராய் இருந்தால் உங்கள் சன்னதியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சன்னதி வாலாக்காமல் தலையாக்கப்படும், உங்கள் சன்னதி கீழாக்காமல் மேலாக்கப்படுவார். ஆண்டவர் நல்ல தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பெட்டியை மீண்டும் கொண்டு வர்றாங்க.
பெட்டிய மீண்டும் கொண்டு வரும்போது, சந்தோஷத்தோடு பெட்டியை மீண்டும் கொண்டு வரும்போது, ஊசா என்று சொல்லக்கூடியதான நபர் என்ன பண்ணார்? பெட்டி அசைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பெட்டி மேல கையை நீட்டினார். பெட்டியை தொட்டார். பெட்டியை தொட்ட உடனே ஊசாவை அடிச்சிட்டார். ஏன்னா பெட்டியில எல்லாம் யாரும் கை நீட்டக்கூடாது. தேவ சமூகத்துல யாரும் என்ன பண்ணக்கூடாது? கை நீட்டக்கூடாது. யார் பெட்டியை தொடணுமோ அவங்க தான் பெட்டியை தொடணும். அது பழைய உடன்படிக்கை நாட்கள். இன்னைக்கு இந்த பெட்டி தேவ பிரசன்னத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்க முடியும். ஆனால் அதை யார் தொடணுமோ அவ்வளவு பரிசுத்தமான தெய்வம். அவர் இரக்கமில்லாத தெய்வம் அல்ல. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருந்தது. ஊசா அடித்த போது தாவீதுக்கு ரொம்ப மனஸ்தாபம். ஐயோ, இந்த பெட்டியை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் எப்படி தாவீதின் நகரத்துக்கு கொண்டு போவேன், எங்க ஊருக்கு எப்படி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டியை கொண்டு போகாம எங்க கொண்டு போனார் அப்படின்னா, அந்த பெட்டி எங்க கொண்டு போனாங்க? 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9 - 12 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, 2 சாமுவேல் 6, 9 - 12. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி கொண்டு வர மனதில்லாமல், ஆமீன். பாருங்கள், எங்க பார்த்தாலும் இந்த பெட்டி போற இடத்துல எல்லாம் அடி விழுது. ஆண்டவர் சும்மா காரணம் இல்லாமல் நம்மளை அடிக்கவே மாட்டார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? சர்ச்சைக்கு வந்தேன், எப்ப பார்த்தாலும் எனக்கு பாடுதான், எப்ப பார்த்தாலும் போராட்டம் தான். அப்படி இல்லை. ஆண்டவர் என்னைக்கு அடிக்க மாட்டேன். ஆண்டவர் தேவையில்லாம அடிக்கவே மாட்டார். அவருக்கு வேற வேலையே இல்லையா? நம்மள அடிச்சுட்டு இருக்கிறதா அவருடைய வேலையா? அல்லேலூயா. இப்படி சொல்லக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அடிச்சுட்டு இருக்கிறார். அப்படி சொல்லாதுங்க. அந்த கண்டிப்பா படிங்க. இப்ப எங்க கொண்டு வச்சுட்டாங்க கர்த்தருடைய பெட்டிய? கவனிங்க. உடன்படிக்கை பெட்டி இப்ப எங்க வந்துடுச்சு? ஓபேத். இதை வரலாறு நான் ஏன் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன்னா, கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக தான். ஆமென். உடன்படிக்கை பெட்டி அங்க கொண்டு, ஓபேத் ஏதோம் வீட்டுல எல்லா இடமும் சங்காரம், உடன்படிக்கை பெட்டி போற இடத்துல எல்லாம். ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டுல வந்து இருந்த போது அந்த வீட்டுக்கு மட்டும் ஆசீர்வாதம். 3 மாதத்துல கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். கவனிங்க. எங்க பார்த்தாலும் சங்காரம். ஏன் ஓபேத் ஏதோம் வீட்டுல ஒண்ணு நடக்க இல்லையே? ஆனா ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு என்னது? ஆசீர்வாதம். சொல்லுங்க. நான் நம்புறேன், இந்த ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடுக்கத்தோடு இருந்திருப்பான். கர்த்தருடைய சமூகம் வந்திருக்குது. ஐயா, இந்த சமூகத்துல விளையாடக்கூடாது, இந்த சமூகத்துல கையை நீட்டக்கூடாது, இந்த சமூகம் இருக்குது, என் வீட்டுல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படி நடந்துருப்பான். ஆமேன். எதை பேசணுமா தான் பேசணும், எதை செய்யணுமா தான் செய்தான். வீடு நம்ம வீடு தான். ஆனா நம்ம வீட்டுல எப்படியும் நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்ற, குடும்பமா உட்கார்ந்து யாராலும் சினிமா பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சீரியல் பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு, அல்லேலூயா, சேர்ந்து சினிமா தியேட்டருக்கு யாராலும் போகிற ரகசிய பாவிகளா இருக்கிறீங்களா? மனம் திரும்பிருங்க. சினிமா தியேட்டர்ல பாவிகள் போற இடம். ஆமேன். பாவம் அழிந்து போன இடம் தான் எங்க? சினிமா தியேட்டர். அங்க நம்ம போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாட்டம். நீங்க சிலர் சொல்லலாம், நாங்க சினிமா தியேட்டருக்கு எல்லாம் போகல. இன்னைக்குதான் என்னைய சினிமா தியேட்டர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்குதான் எல்லாம் எங்க வந்துச்சு, உள்ளங்கை மேகம் எல்லாம் எங்க வந்துட்டு நாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்றீங்களா? இது அதை விட பாவம். வீட்டுல பெருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சின்ன பொழுதுபோக்கு தாங்க அப்படின்னு சொன்னீங்களா? சின்ன பொழுதுபோக்கு தான் உன்னை பெரிய பொழுதுபோக்குக்குள்ள கொண்டு போயிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஓபேத் ஏதோம் ரொம்ப பயத்தோடு கர்த்தரை சேவித்தான், நடுக்கத்தோடு களி கூர்ந்தான். எண்ணிய 3 மாதத்துல கர்த்தர் அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. எத்தனை வீடு செழிப்பா இருக்கணும், எத்தனை பேருடைய குடும்பம் செழிப்பா இருக்கணும், எத்தனை பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை செழிப்பா இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பா இருக்கணும்.
ஓபேத்தேதோம் வீடு மட்டும் இல்ல, அவருடைய சொந்த பந்தம் எல்லாருடைய, உங்கள் நிமித்தமாக உங்க சொந்த பந்தம், உங்களை சார்ந்து இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவன். அப்படி எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமீன். ஆனா தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவன் தானே என்று சொல்லி ஒரு வீட்டு கூட்டமா இருந்தாலும் சரி, அதை கவனமாக செய்யணும். சின்ன வீட்டு கூடுகையா இருந்தாலும் சரி, கர்த்தர் அங்க இருக்கிறார். பயத்தோடு கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்தோடு என்ன பண்ணுங்க, களி கூறுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வசனத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது வேற எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இப்போ நீங்க தொடர்ச்சியா நீங்க படித்து பார்த்தா தாவீதுக்கு ரொம்ப பொறாமை வந்துச்சுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆசை வந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன ஆசை வந்துச்சு? சிலர் அவன்கிட்ட போய் சொல்றாங்க, தாவீது ராஜாவே, நீர் ஏன் அந்த பெட்டியை கொண்டு வரல? அந்த பெட்டியை ஏன் விட்டீங்க? அந்த பெட்டி ஓபேத்யோதோம் வீட்டுல போனதுல இருந்து 3 மாசத்துல அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டாரு ஐயா, ஆசீர்வதிச்சிட்டாரு ஐயா. பலர் போய் சொல்றாங்க, அன்னைக்கே நீ கொண்டு வந்திருந்தா உன்னை இன்னும் ஆசீர்வதிச்சிருப்பாரு, அன்னைக்கே நீ தேவ பிரசன்னத்தை தேடி இருந்தா இன்னும் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பாரு, நீ தவற விட்டுட்டியே. அல்லேலூயா. இன்னும் கெட்டு போகல. போய் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு தாவீது உடனே போறார், ஆட்களை அனுப்பி நம்ம போவோம் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி ஆடல் பாடல் நடனத்தோடு தாவீது ஆமீன் அதை கொண்டு வந்து தாவீது நகரத்திலே அவன் போட்டிருந்த கூடாரத்திலே இறக்கி வைக்கிறான். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்த தவறான எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஆண்டவர் எப்போ அடிச்சிருவாரு, ஆண்டவர் எப்போ என்ன பண்ணிடுவாரு, எப்பமா அடிச்சிருவாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. எப்பமா தண்டிச்சிருவாரு. ஆண்டவர் தண்டிச்சா நம்ம இங்க இருந்திருப்போமா? ஆண்டவர் தண்டிச்சா நானே இங்க நின்றுக்க மாட்டேன். கரங்களை உயர்த்தி நான் சொல்ல முடியும், அவருடைய கிருபை நம்மளை நிக்க வச்சிருக்குது. எப்போ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காதுங்க, பிள்ளைகளுக்கு எப்பவுமே என்ன பண்ணாத, ஆண்டவர் உன்னை அடிச்சிருவான்னு சொல்லாத, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லு. எப்போ பார்த்தாலும் அடிச்சிருவாருங்கிறத என்ன பண்ணக்கூடாது. சண்டே கிளாஸ்ல கூட எதான் சொல்லி கொடுக்கணும், ஆண்டவரை பற்றி நல்ல எண்ணம் சொல்லி கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரர் இப்படி வந்துட்டு சொன்னார், இந்த குடும்பத்தார் எப்போ பார்த்தாலும் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் போது அது பாஸ்டர் வரார் பாஸ்டர் வராருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், ஊட்டி விடுவாங்களாம். புரிஞ்சுச்சா? அப்ப பாஸ்டரை காட்டி பயமுறுத்துறது. அவ பாஸ்டர் பாஸ்டர் என்ன பண்ணிடுவாராம், அடிச்சிருவாராம். அதனால உங்க பிள்ளைங்க பேச மாட்டேங்குது எங்கள்கிட்ட. உங்க பிள்ளைங்க எங்களை கண்டா என்ன பண்ணிடுது, ஏன் யாரு விதைச்சது அந்த விதைய? வீட்டுல பாஸ்டர் வர்றார், பாஸ்டரை கூப்பிட்டுருவேன். என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டரை அன்புள்ளவரை பார்த்தா பாஸ்டர் அன்புள்ளவர் தான், அவரை அடிக்கிறவர்னு பார்த்தா அடிக்கிறவர் தான். அல்ல நம்ம எப்படி பார்க்கிறோம், நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்கிறோம், நம்ம அடிச்சிறவர் எப்போ பார்த்தா அடிச்சிறவர் இல்லைங்க. எனக்கு நல்ல என்ன, எனக்கு ஒரு நேசர் உண்டு சந்தோஷத்தோடு, அவர்தான் நேசுராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் நேசுராஜா. இங்க சபைக்கு வரும்போது நீங்க ஆண்டவர் அடிச்சிருவான்னு வராதுங்க, ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். ஆமேன். அந்த 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 எல்லாம் எல்லாம் போயிடணும். இங்க கண்டிக்க போறாங்க, இன்னைக்கு நான் போனா இல்ல, நேசிக்க போறாங்க. சொல்லுங்க, ஏன் கண்டிக்கிறது கூட ஒரு விதமான நேசம் தான். உங்க பிள்ளைங்களை நீங்க நேசிக்கிறதுனால தான் கண்டிக்கிறீங்க. நேசிக்காத பிள்ளைகளை கண்டிப்பீங்களா? என்ன பண்ணுவோம், தண்ணி தெளிச்சு என்ன பண்ணிடுவோம், காட்டுல விட்டுருவோம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தேவன். ஆண்டவர் மேல நல்ல நம்பிக்கை வைங்க. ஆமேன். அவர் என்ன அடிக்கிறவர் அல்ல, அவர் என்ன தண்டிக்கிறவர் அல்ல. இன்னைக்கு நம்ம பல தவறு செய்தாலும் ஆண்டவர் நம்ம அடிக்காம இருப்ப காரணம் என்ன? இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். எனவே இன்னைக்கு நீங்க அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. தைரியமா கிருபாசனத்துல வர முடியும். இயேசு உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கிறார், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எபிரேயர் 4:16 சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக படித்து முடிப்போம். எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் அடையவும்
தைரியமாய் கிருபாசனத்தில் சேர கடவும். கிருபாசனம் எங்க இருக்கு? எங்க இருந்து? இப்ப கற்றோமே, கிருபாசனம் எங்க இருந்தது? உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கக்கூடிய மூடியின் பேர் தான் கிருபாசனம். அப்போ கிருபாசனம் உடன்படிக்கை பெட்டினா என்னது? தேவ சமூகம். அதனால் நாம் இரக்கத்தை பெறணும்னா நீங்க சபை கூடுறதுல எல்லாத்திலையும் வரணும், எல்லாத்திலையும் வரணும், முடிந்த அளவு எல்லாத்திலையும் முயற்சி பண்ணணும். வாக்குத்தத்த ஆராதனை சிலர் முக்கியப்படுத்துவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியப்படுத்துவாங்க. எல்லாத்திலையும் வரும்போது இரக்கம் கிடைக்கும். சொல்லுங்க, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை. ஏற்ற நேரத்தில் ஏற்ற உதவி கிடைக்கும். நீங்க தேவ சமூகத்துல இருந்தா போதும், ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அப்ப ஆண்டவர் அந்தந்த காரியங்களை அந்தந்த காகத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை போஷிப்பார், தேவைகளை சந்திப்பார், குறைகளை நிறைவாக்குவார். ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையணும்னா, கிருபையை அடையணும்னா தேவ சமூகத்துக்கு வரணும். சொல்லுங்க, கிருபை அடையணும்னா, சகாயத்தை அடையணும்னா. அல்லேலூயா. நம்ம சகாயம்னு சிலர் பேர் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட சகாயமே இல்லை. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் விழுந்து விழுந்து போவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நமக்கு உண்மையான சகாயம் பரத்திலிருந்து வரணும். பேரில் என்ன இருக்கிறது? பேர்ல ஒண்ணும் இல்லை. நமக்கு நல்ல சகாயத்தை கர்த்தர் தருவாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. அல்லேலூயா. ஏற்ற சகாயம் அடையும் தைரியமாய். ஒரு வார்த்தை சொல்லப்பட்ட தைரியமா. சொல்லுங்க, இயேசுட்ட நீங்க தைரியமா வரலாம். இல்லையா, நான் பாவி. ஆண்டவர் சொல்ல, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு இரக்கத்தை பெறுவான். உன் பாவம் இரத்தாம்பரம் போல் சிவப்பா இருந்தாலும் அதை வெண்மையாய் மாற்றுவார். தைரியத்தோடு கிட்டி சேருங்க. ஆமென். ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கலாம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம். இன்றைக்கு எல்லாரும் ஜப நிலையில் எழுந்து ஆண்டவரே தைரியத்தோடு கிருபாசனத்தை நம்ம சேர்த்தது யார் தெரியுமா? அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஒரு தவறு செய்த ஆசாரியனா இருந்தாலும் காலி. ஆனா இன்றைக்கு நம்ம எவ்வளவு தவறு செய்தாலும் நம்மை தண்டிக்காமல் ஆண்டவர் கிருபையாய் காத்து கொண்டிருப்ப காரணம் யார் தெரியுமா? நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இயேசு நமக்காக சிலுவையிலே நமக்காக அடிபட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காக இயேசு காயத்தப்பட்டார். எல்லாரும் ஜப நிலையில எழுந்து நின்று